சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். நம்ம 2வது செஷனுக்கு நம்ம போக போகிறோம். காலையில் நம்ம பார்த்தது மகிமை என்பது நான் செய்கிற கிரியைகளினாலே தேவன் எனக்கு கொடுக்கிற ஒன்று அல்ல, நான் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றும் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு எனக்குள் வரும்போது ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அறிவு என்ன? மகனே மகளே, நீ சம்பாதிக்க தேவையில்ல, நீ மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்னை சந்தோஷப்படுத்தி நீ ஏதோ ஒன்று செஞ்சால் தான் நான் தருவேன் இல்லை. இஃப் யூ ஆர் மை சன் ஆர் மை டாட்டர், யூ ஆர் called to inherit the glory. மகிமையை சுதந்திரிக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம இந்த 2வது செஷனில் பார்க்க போகிறது காலையில் நான் சொல்லிட்டேன், மகிமை நம்முடைய சுதந்திரம். இப்போது அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கான ப்ராசஸ் என்ன, எப்படி நம்ம இந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எந்த காரியத்தையுமே சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு செயல் தொடர ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னாலும் இது எப்பவுமே நடக்கும் நம்ம வாழ்க்கையில். வாசிக்கலாம், உபதியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அதில் 17வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். The book of Obadiah chapter 1, ஒரே சாப்டர் தான், verse 17 வாசிக்கலாம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஓகே, சீயோன் பர்வதத்தில் தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 படிகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டெலிவரன்ஸ், விடுதலை. எதிலிருந்து அப்படின்றத நான் சொல்கிறேன். தப்புவிக்கப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம். 2வது ஸ்டெப் பரிசுத்தம், தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 3வது தான் நாம் அந்த சுதந்திரத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்கவும் முடியும், அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நமக்கு இருக்குது. இப்போ முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். ரைட்? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படாமல் மகிமையை நம்ம யோசிக்கவே முடியாது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும் போது நாம் யோசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னை என்ன செய்தார்? என் பாவங்களற என்னை கழுவி சுத்திகரித்து என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தரதுக்கு தான் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் என்ன அவருடைய தீர்மானமாய் இருந்தது? தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம் நம்முடைய மீட்பில் துவங்கின பொழுது அவர் மனதில் என்ன வச்சு நம்மளை மீட்டெடுத்தார்? வாசிக்கலாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். Hebrews chapter 2 verses 9 and 10. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஓகே, நல்லா கவனிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். ரைட்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுவதற்கு முன் சென்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அவருடைய மரணம் எதற்காக? இயேசு கிறிஸ்து தமக்காக மரித்தாரா? தமக்காக அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. பூர்ண பரிசுத்தமான், பூர்ண நீதிமான். எதற்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார் அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும். அவருடைய மரணம் நம்முடைய மரணம். நம்ம கம்யூனியன் டேபிளுக்கு வரும்போதெல்லாம் என்ன அறிக்கை செய்கிறோம்? அந்த ரத்தத்தில் நம்ம பங்கேற்கும் போது, அந்த பிற்கப்பட்ட சரீரத்தில் நம்ம பங்கேற்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, his death became my death. அவருடைய மரணம் என்னுடைய மரணமாய் மாறினது. ஹல்லேலூயா. ரைட்? அவருடைய மரணத்தில் நானும் மரிச்சிட்டேன். அப்போது அந்த மரணத்தை நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த மரணத்தினாலே கிறிஸ்து என்ன மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறாரோ அது எனக்கும் உரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது. சரி, அதுக்கு நம்ம வருவோம். முதல்ல ரோமர் 3:23 கடந்த செஷன்ல வாசித்தோம். ஒரு தடவை திரும்ப வாசிடலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஓகே, பாவம்
தேவனுடைய மகிமை என்ன செய்தது? எடுத்துருச்சு. ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவர்கள் தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ரைட்? ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் போட்ட பிளான் என்ன? மனுஷனை நம் சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் நாம் உண்டாக்குவோமாக. அப்போ அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படினா தேவன் சாதாரணமானவரா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் சர்வ மகிமையினாலும் நிறைந்த தேவன். சிருஷ்டிப்பை நீங்க பார்க்கும்போது அவருடைய மகிமை அதுல வெளிப்பட்டிருக்குன்னா காரணம் என்ன? அவர் யாரோ அவருடைய தன்மையின்படி தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. Exactly what is his character is reflected in what he created. Hallelujah. So அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். மனுஷனை தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னாக்கா, ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்ட போது எப்படி இருந்தாங்க? தேவ சாயலாகவே இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பாடுறோம், செத்த வீட்டில் போய் பாடுவோம், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் பாடுவோம். கரெக்டா? அங்கே போய் பாடுறதுல யூஸே கிடையாது. இப்போ தான் மாறணும். ரைட்? என்ன சாயலை ஆதாம் ஏவாள் இழந்தார்களோ அந்த சாயலை திரும்ப கொடுப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. மகிமையாய் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். they had authority, they had dominion. ஆண்டவர் சொல்றார், ஆளுகை செய்யுங்கன்றார். ஹல்லேலூயா. ஆனா பாவம் என்ன செஞ்சிருச்சு? பாவம் செய்த உடனே என்ன மகிமையை தேவன் கொடுத்திருந்தாரோ அந்த மகிமையை பாவம் என்ன செஞ்சிருச்சு? உறிஞ்சி எடுத்துச்சு, போயிடுச்சு. சில நேரத்தில் நல்ல ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு வருவோம், அழகாக வருவோம், யார் கண்ணுப்படுவோமோ தெரியாது. எங்கேயாச்சும் ஒரு முள்ளை மாட்டி சர்ன்னு இழுத்து உறிஞ்சி எடுத்துரும். அந்த ட்ரெஸ்ஸோட அழகே போயிடுச்சு. அது கிழிச்சது ஒரு கிளி தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு? அந்த முழு வஸ்திரத்தினுடைய அழகும் அதில் போயிடுச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? விளங்குதா? ஆதாம் ஏவாள் செய்த அந்த ஒரு சின்ன தவறு தான். தேவன் புசிக்காதன்னு சொன்ன மரத்தின் கனியை புசித்ததுனால ஒரு சின்ன கோடு தான் கிழிக்கப்பட்டது. ஆனால் அந்த கோடு என்ன செஞ்சிருச்சு? முழு மகிமையும் உறிஞ்சு எடுத்துருச்சு. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? இப்போ மகிமை அற்றவர்களாக ஆதாம் ஏவாள் மாறினது மட்டுமல்ல, அது வரைக்கும் பிள்ளைகளை பெற்றெடுக்கலை இல்லையா? சப்போஸ் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை பெற்றெடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சந்ததியினாச்சும் அந்த மகிமையை தொடர்ந்து கேரி பண்ணியிருக்கோம். அவங்க அப்போ பிள்ளையை பெற்றெடுக்கலை. அதுக்கப்புறம்தான் ஆதாம் தன்னுடைய மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் மாறி பிள்ளைகளை பெற்றெடுத்த போது அந்த சந்ததியும் எப்படிப்பட்டதாக இருக்குது? மகிமையை இழந்த சந்ததியாக தான் உலகத்துக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை அறியாத வரைக்கும் மகிமையை இழந்த சந்ததியாய் இருந்தோம். ஆனால் தேவனை என்று நாம் அறிந்து கொண்டோமோ, தேவன் என்ன திட்டம் வைத்தார்? இவர்களை நான் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பது மட்டுமல்ல, இவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த வசனம் சொல்லுகிறது, அநேக குமாரர்களை, அநேக புத்திரரை மகிமைக்குள் கொண்டு வரும் பொருட்டு அவர்கள் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாகத்தை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா ஒரே காரியம் நீங்கள் விரும்புவீங்க. ஆண்டவரை என்ன மகிமைக்காக என்ன தெரிந்தெடுத்தீங்களோ அந்த மகிமையை நான் பிடிச்சுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த மகிமையை நான் விட்டுறக்கூடாது. ஏன்னா அதற்காகவே இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் பாடுபட்டார்னு சொல்லி வசனம் சொல்லுது. he suffered. நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய சஃபரிங்ஸ் தலையிலிருந்து கால் வரைக்கும் காயம். ரைட்? காயங்கள் மட்டும் இல்லாமல் அவமானம், எவ்வளவு அவமானம். துணி இல்லாமல் தான் தொங்க விட்டாங்க சிலுவையில். நம்ம பார்க்குற படம்லாம் பொய்யான படம். இடுப்பில் துணியெல்லாம் கிடையாது. யூத மார்க்கத்தில் ஒருத்தனை
அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு உட்படுத்தினாங்கன்னா, அவமானப்படுத்துகிறதற்காகவே சிலுவையில் தூக்கி மாட்டி மறிக்க செஞ்சாங்கன்னா முற்றிலும் நிர்வாணமாக்கி தான் தொங்க விடுவாங்க. அடுத்தது நான் சொல்லியிருக்கேன், வேதத்தில் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறது, ஸ்காலர்ஸ் சொல்கிறது என்னன்னா, அப்படி தொங்குகிற ஒரு சரீரம் மலத்தையும் ஜலத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, ஃபீசிஸ் எல்லாம் வெளியில் வந்து அவருடைய சரீரம் முழுவதும் அதில் வந்து யோசித்து பாருங்க, எவ்வளோ அகோர காட்சி, எவ்வளவு அவமானத்தை அவர் சுமந்த. எதுக்குங்க? அவர் பாவம் செஞ்சாரா? சொல்லுங்க, பாவம் செஞ்சாரா? ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சாரா? பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கணனா இருக்கிறீர். தலையை தூக்கி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்க்க கூட இல்லை. அப்போ மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறாரு. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாவமே இல்லாதவர், சிந்தை சொல் செயல் எதுலையுமே பாவம் கிடையாது. அவருக்கு அந்த மரணம் தேவையே கிடையாது. எதுக்காக மரித்தாரு? உங்களை என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக மட்டுமல்ல. தட் இஸ் ஒன்லி அ டெம்பரரி ஸ்டாப் ஆன் த வே. அவருடைய நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் தனக்கிருந்த மகிமைக்கு திரும்ப செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகிமையை இழந்து மனிதன் தேவசாயலற்றவனானா, தேவ மகிமை இழந்தான். ஆனால் ஆண்டவர் அதோடு விட்டுட்டு ஏன் இன்னொரு பிளானுக்கு போகலை அப்படின்னா, ஏற்கனவே நம்மளை கொண்டு ஒரு பிளான் போட்டார். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருபை தான். மகிமை வந்து கிருபை இல்லாமல் வராது. ரொம்ப கிருபையாக இருக்கிறார் நம்ம மேலே. ரைட்? பாஸ்டர் சொன்னாங்க காலைல, அவருடைய தயையெல்லாம் கடந்து போக செய்தார். பிகாஸ் அதுவும் மகிமையோடு இணைந்தது. அந்த தயை இல்லைன்னா நம்ம மேலே மகிமையே வராது. ஹல்லேலூயா. தயை இல்லாமல் அந்த மகிமையே வராது. தூக்கி போட்டிருக்கலாம் மனுஷனை, இன்னொரு சிருஷ்டிப்பை உண்டாக்கியிருக்கலாம். ஏன் உண்டாக்கலைன்னா, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஒருத்தன் அவரை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து இவருக்கும் மேலே உயர்வன், சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லி கீழே தள்ளி விட்ட உடனே ஆண்டவர் மனுஷனை கொண்டு அடுத்த திட்டம் போட்டார். உன்னை இந்த மனு குலத்தையும் நான் கெடுக்கிறேன் பாருன்னு இறங்கி வந்து கெடுத்தான். அதைத்தான் சாக்குன்னு வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் ராஜ்யத்தையே முற்றிலுமாய் அழிக்கும் மகிமையை நமக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சும்மா தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மகிமையை சுமக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அந்த மகிமையை ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? இப்போ அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் சின் டெத்து. பாவத்துக்கான உச்சக்கட்ட தண்டனை வந்து மரணம். அந்த மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். எதற்காக அப்படின்னா, அதை எடுத்துக்கொண்ட உடனே அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுறார். இப்போ அவருடைய மரணத்தில் இணைக்கப்படுகிற எவரும் அதே கனத்தையும் மகிமையும் சுமக்க பாத்திரராய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ அங்கே என்ன சொல்லுது? சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. எஸ்கேப் ஆனவங்க இருப்பாங்க. புரியுதா? தப்பி இருப்பார் உண்டுனா அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து எஸ்கேப் ஆனவங்க. எதில் இருந்து எஸ்கேப் ஆனவங்க? பாவத்திலிருந்து இல்லையா? இல்லை, பாவத்திலிருந்து இல்லை. ஏன்னா ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. பாவத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் உண்டு. ஆனால் அந்த பெருங்கூட்டத்தில் எல்லாருமே ஒரு காரியத்திலிருந்து தப்பித்து கொள்ளுகிறது இல்லை. என்ன தெரியுமா? எதிலிருந்து தப்பித்து கொள்வது இல்லை தெரியுமா? சாத்தானுடைய பிடியில் இருந்து. ரைட்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுடலாம், நீங்கள் அபிஷேகம் பெற்றுடலாம். ஆனால் சாத்தான் ஒரு இடத்துல வந்து உங்களை அடிமைத்தனத்திலே வச்சுருப்பான். காலைல மறந்துடாதீங்க நான் சொன்ன ஸ்டோரி. எந்த ஸ்டோரி? சொந்த ஸ்டோரி கிடையாது, மத்தேயுவில் சொல்லப்பட்ட அந்த 2 சகோதரர்களுடைய சம்பவம், உவமை. ரைட்? ஒரு சகோதரன் வீட்டிலே தான் இருந்தான். ஆனால் குமாரன் என்ற ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்ளவும் இல்லை, பற்றி கொள்ளவும் இல்லை. ஒரு வீட்டை விட்டு தூரமாய் போயிருந்தும் தகப்பன் யார் என்பதை அறிந்ததினாலே திரும்ப அழைத்து வரப்பட்டது மட்டுமல்ல, எங்கிருந்து விழுந்தானோ அதே ஸ்தானத்தில் மீண்டும் தூக்கி வைக்கப்படுகிறான். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? இப்போ அதே தான் கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. கிறிஸ்தவர்கள்
எல்லாரும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார்களா? வெளிப்படுத்த போகிறது இல்லை. ஏன்னா இங்கே சொல்லுது, சியோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. எஸ்கேப் ஆனவங்க இருப்பாங்க. எங்கேருந்து எஸ்கேப் ஆனாங்கன்னா சாத்தானுடைய பிடியிலிருந்து எஸ்கேப் ஆனாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களா அல்லவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் இந்த மனதை சாத்தான் ஈஸியாக என்ன செஞ்சிடறதில்ல, விட்டுறது இல்லை இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அரண்கள் ஒரு பெரிய தொடர் எடுத்தேன். எத்தனையோ வாரம் போச்சு இல்லையா? 20 வாரத்துக்கு மேலே, 20-25 வாரத்துக்கு மேலேயே எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அத்தனை பாட்டு இருக்கு அந்த செய்திக்கு. நம்ம சிந்தையில் எப்படி அவன் அரண்களை கட்டுறான் 2 Corinthians 10:5 உங்களுக்கு சொல்லி தந்தேன். 3 அரணை கட்டுவான். என்ன அரணை கட்டுவான்? என்னென்ன கட்டுவான்? கற்பனைகள், இமேஜினேஷன்ஸ், அடுத்தது பெருமை, 3வது கீழ்ப்படியாமை. இந்த 3ஐயும் கட்டி வச்சு என்ன பண்ணிடலாம் நம்மளை, நான் கிறிஸ்துவுக்குள் வந்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த பரிபூர்ண சாயலுக்கு நேராக நான் கடந்து போக முடியாதபடிக்கு என் சிந்தை என்ன செஞ்சிடலாம், கட்டி வச்சிடலாம். ரைட்? இப்போ எத்தனை பேர் தப்புவிக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க அப்போ நான் 30 வாரம் பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லையா? எத்தனை பேர் அரண்களை நிர்மூலமாக்கி இருக்கிறீங்க? அரண்கள் நிர்மூலமாக்கி இருக்கிறீங்களா? உங்கள் சிந்தையில் இருந்த அரண்களை உடைச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் தாங்க அந்த தப்புவிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வழங்கிக்கிட்டீங்களா? அவன் ஒரு தாட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான். உங்களுக்குள்ள உங்களை சிந்திக்க வைக்கிற விதம், உங்களை கற்பனைகளை தந்து உங்கள் பெருமையை தூண்டி விட்டு கீழ்ப்படியாத எண்ணங்களை மனசில் போட்டு உங்களை என்ன செய்ய நினைக்கிறான், தட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த பிரியத்து நிமித்தமாக உங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. உங்களை தப்புவித்தார். ரைட்? தப்புவிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா யூ ஹவ் பின் செட் ஃப்ரீ ஃப்ரம் த மைண்ட் கண்ட்ரோல் தட் சேட்டன் ஹேட் ஓவர் யூ. அதான் அர்த்தம். அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அதை நீங்கள் உடச்சி வெளியில் வந்துட்டீங்க. இப்போ அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓபதியா 1:17 வாசிக்கலாம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். தப்பி இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ரைட்? என் கூட இருக்கிறீங்க தானே? ரைட்? தப்பி இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? நான் இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாயிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆகவே மாட்டீங்க. பரிசுத்தம் என்பது ஒன்றே ஒன்று தான். சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தர். யாரு? தேவன் பரிசுத்தர்னா நீங்கள் பரிசுத்தர் ஆக முடியாதுங்க. தேவன் பரிசுத்தர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க முடியுமா உங்களால்? சொல்லுங்க பார்ப்போம். இருக்க முடியுமா உங்களால்? தேவனை போல பரிசுத்தராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷராய் வந்தும் பரிசுத்தராக இருந்தார். யாருங்க அவர்? ரைட். இப்போ அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மனிதனாய் இருந்தும் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிக்காட்டினார். நான் தேவனுடைய பரிசுத்தத்தை யார் மூலமாக அறிந்து கொண்டேன்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்த்தான் அந்த பரிசுத்தத்தை நான் அறிந்து கொண்டேன், பார்த்தேன். அப்படின்னா உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் நானும் பார்க்கல. ரைட்? நம்ம அவர் காலத்தில் வாழலை. வேதம் சொல்லுகிறத வச்சு அவரை நாங்கள் வந்து விசுவாச கண்களால் பார்க்குறோம். சரி, அதையும் விட்டுருங்க. இப்போ அந்த பரிசுத்தத்தை எனக்குள்ளே கொண்டாடணுன்னா நான் என்ன செய்கிறது? அவரே எனக்குள்ளே வந்துட்டாருன்னா, அவரை போல் நான் மாற ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பரிசுத்தம் என்ன செஞ்சிடும்? வாசிங்க. ரோமர் 8:29-30 Romans chapter 8 verses 29 and 30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஓகே, நல்லா கவனிங்க. ஒருத்தர் வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கணும். ஒருத்தர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்கணும்னா அவருக்குள்ள என்ன வேணும்? ஏதோ ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் இருந்தாதான் அவரை வந்து என்ன செய்வோம்? அவரை தலைவராக ஏற்படுத்துவோம். சவுலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எல்லாரும் காட்டிலும் உயரமாக இருந்தாராம், எல்லாரும் காட்டிலும் அழகாக இருந்தாராம். அதனால அவரை ராஜாவாக்குனாங்களாம். ரைட்? புரியுதா? ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக். ரைட்? அது நான் அதை பற்றி தப்போ ஏதோ சொல்ல வரல.
தேவன் அப்படி தான் தேர்ந்தெடுத்தார். எல்லாரை பார்க்கலும் உயரமாக இருந்தான், எல்லாரை பார்க்கலும் அழகாக இருந்தான். தாவீது உண்மையில் சொல்ல போனால் தாவீது அப்படி ஒன்றும் பெரிய உயரமான வாட்ட சாட்டமான மிகுந்த அழகுன்னு சொல்ல முடியாது. சிவந்த மேனி அப்படின்னு சொன்னாக்கா வாட் டஸ் இட் மீன்? ஃபேராக இருந்தான், ஆனால் ரொம்ப அப்படியே சக்கச்சவேர் அப்படின்றது இல்லை. ஓகே, நம்மளை போல தான் தாவீது, ரைட்? நம்ம ஸ்கின் போல தான். ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு திறமை இருந்தது. என்ன திறமை இருந்தது? தேவனுடைய இருதயத்துக்கேற்ற தாசனாக இருந்தான், ரைட்? சம் கேரக்டரிஸ்டிக் தேவைப்பட்டுச்சு. தேவன் ஒரு காரியத்தை பார்த்து தான் எல்லாரையுமே வச்சார். அதே போல் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருக்குள் இருக்கிற ஒப்பற்ற தன்மை வேற எந்த மனிதனுக்குள்ளும் இல்லாதது. நான் மிராக்கிள்ஸை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதெல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலையும் செய்யப்பட்டாச்சு. கரெக்டா? சுகமாக்குறது, உயிரோட எழுப்புறது, இயற்கையை தடை செய்வது, குறைவு இருந்த இடத்துல நிறைவை உண்டாக்குறது, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்டாயிற்று, ரைட்? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு மனுஷனோ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது, ரைட்? அவங்க பரிசுத்தமாக இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தை அவங்களால பர்ஃபெக்டாக காண்பிக்க முடியல. ஒரே ஒருத்தர் தான் அதை நமக்கு காண்பிச்சார். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ரைட்? ஸோ அவர் பரிசுத்தராய், தேவனுடைய பரிசுத்தராய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது தேவன் என்ன சித்தத்தை கொண்டு அவரை வெளிப்படுத்தினார்னா, இவர் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை நான் முன் குறித்திருக்கிறேனோ அவர்களை என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக நான் முன் குறித்திருக்கிறேன். முன் அறிந்தவர்களை முன் குறித்தார். எதற்கு முன் குறித்தார்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு. குமாரனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தரித்து கொள்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் தரித்து கொள்றீங்க. இப்போ பரிசுத்தமாகிட்டு இருக்கிறீங்களா? ரைட்? இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ரைட்? இப்போ நல்லா கவனிங்க, அங்கே சொல்லுகிறது அந்த ரோமர் 8:29 அடுத்த வசனம் வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்குனது மட்டுமல்ல, உங்களை என்ன படுத்தி பண்ணிட்டாரு? சரி, எப்படி நீதிமான் ஆக்கினாரு? உங்களுடைய நீதியை கொண்டல்ல, குமாரனுடைய நீதியை நமக்கு கொடுப்பதற்கு 2 கொரிந்தியர் 5 என்ன சொல்லுது? நம்முடைய பாவத்தை கொண்டு அவரை பாவமாக்கி அவருடைய நீதியை கொண்டு நம்மை நீதிமானாக்கிட்டார். ஸோ நம்ம நீதிமானாக்கப்பட்டுட்டோம், ரைட்? இப்போ கழுவி சுத்திகரிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், நீதிமானாக்கப்பட்டுட்டோம், அவரை போலவே மாறிட்டோம், கரெக்டா? அப்போ அவரை போலவே நான் மாற்றப்பட்டிருக்கிறேன்னா அல்லது மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்ன அர்த்தம்? அவருடைய மகிமை என்னவோ அதுதான் எனக்கும் கொடுக்கப்பட போகிறது. அதான் இங்கே அழகா சொல்லியிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கினவர்களை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கிறிஸ்துவ தரித்து கொண்டா நீங்க மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இஃப் யூ புட் ஆன் கிரைஸ்ட் யூ கேன் கம் இன் டு த க்ளோரி. அனுதினமும் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி பரிசுத்தப்படும்? என் சொல், சிந்தை, செயல்ல நான் கிறிஸ்து இயேசுவை போல மாறணும். ஆண்டவரே, அவருடைய சாயலை எனக்குள்ள தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்தமாக்கப்படுறீங்க. பரிசுத்தமாக்கப்பட நீங்கள் என்ன செய்கிறீங்க? யூ ஆர் கம்மிங் இன் டு த பிளேஸ் வேர் யூ கேன் கேரி ஹிஸ் க்ளோரி. ஹல்லேலூயா, ரைட்? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா கவனிங்க. இப்போ இங்கே சொல்கிறார்ல, அநேக சகோதரருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயல் ஒப்பாவதற்காக முன் குறித்திருக்கிறார். என்ன செய்கிறார்னா, குமாரனை தனியாக பிரித்து காட்டலை. கவனிங்க, குமாரனுக்குள்ள ஒரு ஒப்பற்ற தன்மை இருந்தது. அவர் பரிசுத்தராக இருந்தால் நாமெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம். அப்படியே இருந்திருந்தா குமாரன் தனியாக தெரிஞ்சிருப்பாரு, ரைட்? எக்ஸ்க்ளூசிவிட்டி இல்லை, இன்க்ளூசிவிட்டி.
என்ன செஞ்சார்னா உங்களையும் என்னையும் அந்த குமாரனுடைய சாயலுக்கு மாற்றி நம்மளை எல்லாரையும் ஒன்னாக்கிட்டார் அவருடைய குமாரனோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் இன்னும் தலை தான், ரைட்? ஏன்னா அவர் தான் முதல் பிறந்தவர், கரெக்டா? அவர் தான் முதல் பிறந்தவராய் இருக்கிறபடினால் அவர் தான் தலை, நம்ம அவருடைய சரீரம். ஆனால் சரீரம் இல்லாமல் தலையும் இல்லை, தலை இல்லாமல் சரீரமும் இல்லை, மறந்துடாதீங்க. ஓகே, அவரோடு கூட நம்மளை இணைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒப்பட்டு, நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒருத்தனுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் தனித்தன்மை தனித்துவமாக ஒரு காரியம் அவன்கிட்ட தெரியுதுன்னா அதை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். ஏன்னா அதை பகிர்ந்துக்கிட்டா என்ன ஆயிரும், அவனுடைய தனித்துவம் போயிரும், he'll be lost. ஆனால் இயேசுவோ என்ன அவரை விசித்திரமான வினோதமான தனித்துவமான ஒரு மனிதனாக அவரை பிரித்து வைத்ததோ அதையே நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவன் நம்மீது வைத்த அன்பு குமாரன் மூலமா நமக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ அவரை நம்ம தரித்து கொள்ள நாம் அவருடைய பரிசுத்தத்தின் சாயல்ல நம்ம வளர்கிறோம். பரிசுத்தம் மட்டும்தானா? இன்னொரு வசனம் வாசிங்களேன், எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரே பலிதான் நம்மளை பரிசுத்தம் ஆக்க என்ன செய்யறாரு, என்ன செய்துட்டு இருக்கிறாரு, நம்மளை பூரணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பூரணப்படுத்துறது எது தெரியுமா? மகிமை தான் நம்மளை கம்ப்ளீட்டா பூர்ணமாக்குகிறது, ரைட்? The glory is what completes us. அப்போ அந்த பரிபூர்ண நிலைக்குள் நம்மை அழைத்து வருவதற்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்மை சாத்தான் வைத்திருக்கிற மாம்சத்தின் மனநிலையிலிருந்து, அடிமைத்தனத்தின் மனநிலையிலிருந்து விடுதலையாக்கி குமாரத்துவத்தின் மனநிலைக்கு நம்மை கொண்டு வருகிறார். ஆவினால அந்த மனநிலையை நம்ம என்ன செய்யறோம், தரித்து கொள்றோம். தப்பிச்சிட்டோம் அவன் கையில இருந்து. அடுத்தது என்ன செய்யறாரு, சும்மா விடலை. தப்புவிக்கப்பட்டா மட்டும் போதாதுப்பா, நீ இந்த இடத்துலயே நின்னா அவன் திரும்ப வந்து உன்னை அடிமைப்படுத்திடுவான். வா, வளரு, கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலை பின்பற்றி வளர்ந்து வா. The more you grow in Christ likeness, the more you come into the place where you can receive the inheritance. Hallelujah. எந்த அளவுக்கு நீங்க கிறிஸ்துவை போல வளர்ந்து கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த மகிமையை சுதந்திரித்து கொள்ளும் ஸ்தலத்துக்குள்ள நீங்க வந்து கொண்டே இருக்கிறீர்கள். நாளைக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அவ்வளோத்தையும் படிக்கிறது தியரி தான், ப்ராக்டிக்கல் நாளைக்கு தான் இருக்கு. இது எப்படி நம்ம வாழ்க்கையில் என்ன செயல்படும் அதுதான் முக்கியம், ரைட்? இதெல்லாத்தையும் படிக்கிறது முக்கியம் இல்லை. மகிமைக்கென்று தெரிந்தெடுத்தார், என் சுதந்திரம், இதெல்லாம் அறிவு வேணும் நமக்கு. இந்த என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இப்போ நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறது அறிவு தான். நாளைக்கு தான் ஞானம் வரும். ஞானம் என்ன தெரியுமா? அறிவுக்கு திசை காட்டுகிறது தான் ஞானம். அறிவை கொண்டு எப்படி நான் செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஞானம், ரைட்? ஸோ நாளைக்கு தான் ஞானம், நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ரொம்ப பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு, தியானிக்க போகிறோம் நாளைக்கு. ஸோ டோன்ட் மிஸ் டுமாரோ. ஆனால் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை தேவன் எங்கே கொண்டு போகிறார், எதற்காக கொண்டு போகிறார், எப்படி போக அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். மனநிலை விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அடிமைத்தன மனநிலையிலிருந்து குமாரத்துவத்தின் மனநிலைக்கு நான் வரணும். அடுத்தது என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமற்றவர்களாய் இருந்த நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறார், ரைட்? குமாரனை தரித்துக்கொள்ள. இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்னா சுதந்திரத்தை சுதந்திரித்துக்கொள்ள நாம் ஆயத்தமாயிட்டோம், ரைட்? நம்முடைய சுதந்திரம் என்ன? நம் சுதந்திரம் என்ன? என்னங்க நம்முடைய சுதந்திரம்? ஐயையோ, இவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்டீங்க, காலில் இருந்து இன்னும் சுதந்திரம் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணலையா மனசுல? நம்ம சுதந்திரம் என்ன? என்ன சுதந்திரத்தை தேடி வந்திருக்கீங்க? மகிமையை தேடி வந்திருக்கிறீங்க, ரைட்? மகிமையை சுதந்திரித்து கொள்ளுதல் தான் நம்ம டாபிக்கு. மகிமை தான் நம்முடைய சுதந்திரம், ரைட்? இப்போ அந்த மகிமை எங்கே இருக்கிறது? அங்க ரொம்ப அழகா சொல்றாரு. ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாரு? சியோன் மலையில தப்பி இருப்பார் உண்டு, ரைட்? சியோன் மலையிலே தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் என்ன செய்வாராம்?
சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. திரும்ப வாசிமா, ஓபதியா 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபின் வம்சத்தாருக்கு என்னங்க சுதந்திரம்? யாக்கோபு வம்சத்தாருக்கு என்ன சுதந்திரம்? கானான் தேசம்தான் அவர்களுடைய நிரந்தர சுதந்திரம். உங்களுக்கு என்ன, எனக்கும் என்ன சுதந்திரம்? மகிமை தான் நம்முடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. அந்த மகிமை எங்கே இருக்கிறது? சியோன் மலையில இருக்கிறது. ரைட்? சியோன் மலையிலே தப்பி இருப்பார் உண்டு. சரி, சியோன் மலை என்ன? வாசிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் மகிமையை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்பா. அதனால் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் மகிமையை நமக்கு வெளிப்படுத்துறதில்ல. வழங்குதா? நிறைய பேர் இன்டென்ஷனலாக நான் யார் அப்படின்றத வெளிப்படுத்த ட்ரை பண்ணுவோம். தேவன் எதுக்காக அப்படி பண்ணுவோன்னா, மற்றவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். பார்த்துக்கிட்டா உடனே நான் என்ன செய்வேன்னா, பிரசங்கத்தில் இருந்துச்சுன்னா, நான் ஒரு முறை இந்த தேசத்துக்கு போயிருந்தேன், அங்கே கிட்டத்தட்ட 5000 பேர் வந்திருந்தார்கள் என் கூட்டத்துக்குன்னு நான் சொன்னேன்னா நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரைட்? நானே சொல்லி நானே உங்களை என்ன செய்ய பார்க்குறேன்? ஆண்டவர் மகிமையை காட்டுறதெல்லாம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லைங்க. அவருக்கு மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரே நோக்கம் உண்டு. என்னன்னா, அந்த மகிமையை வெளிப்படுத்தி நம்மளை அந்த மகிமைக்குள்ளே இழுத்துட்டா. மோசேக்கு அது கொடுக்கப்படல. காலைல அழகா பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மோசே பார்க்கணும்னு விரும்புகிறாரு, ஆனால் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கையை வச்சு மறைச்சிட்டாரு. இது உனக்குரியது இல்லைப்பா, நீ வர முடியாது இதுக்குள்ளே. அல்லேலூயா. இங்கே எத்தனை மோசஸ் இருக்கீங்க? மோசஸ்ன்ற பேர் உடையவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? மோசஸ் ஒரு மோசஸ் தானா? அந்த மோசஸை கை விட்டுட்டாரு, இந்த மோசஸை தெரிஞ்சுக்கிட்டாரு. பார்த்தீங்களா? அந்த மோசஸை உள்ளே வரவில்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ ஏராளமான மோசஸ். நீங்களும் மோசஸ் தான், உங்கள் பேரும் மோசஸ் தான். ஏன்னா அவருக்கு கொடுக்காத மகிமையை என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவர் வாஞ்சித்தாரு, அவர் பெற்றுக்கொள்ளலை. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. அந்த சியோன் மலையில் அவர் ஏன் அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறார்னா, அந்த மகிமையை நமக்குள்ள கொடுத்து நம் மூலமாய் தன்னுடைய ஆளுகையை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அந்த மகிமை உள்ளே இருக்கும்போது தான் நான் ஆளுகை செய்ய. சரி, ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரா? ஏன் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார்? மகிமையின் சாயல் ஆதாம் ஏவாளுக்கு இருந்ததுனால தான் ஆதாம் ஏவாளை என்ன சொல்கிறாரு? ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்கிறார். மகிமையின் சாயலை இழந்த உடனே ஆளுகை என்ன செஞ்சிட்டாங்க? இழந்துட்டாங்க. இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? எதுக்காக பிடிச்சிருக்கிறாரு? மகிமையின் சாயலை திரும்ப இவங்களுக்குள்ள கொண்டு வந்து மகிமையை இவங்க மேலே ஊற்றி வெளியரங்கமாக்கி இவர்கள் வழியாய் நான் மறுபடியும் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்து சாத்தானை அழிச்சிட்டு இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்போ நினச்சா கூட நீங்கள் நான் இல்லாமல் ஆண்டவர் இப்படி கையசைச்சார்னா சாத்தான் அவுட்டு. ஒத்துக்கிறீங்களா? அவர் அவ்வளோ வல்லவர். ஆனால் அவர் எல்லாவற்றையும் நியாயமாய் செய்கிறவர். அவன் சீண்டுனா தான் இவர் சீண்ட முடியும். ரைட்? அதனால தான் விட்டாரு. நீ போ மகனே. மகனே இல்லை, நிச்சயமாக அவன் மகன் இல்லை. நீ போ லூசிஃபரே, போய் என்ன பண்ணு? ஆதாம் ஏவாள்கிட்ட வாலாட்டணுமா ஆட்டிக்கோ, அவங்கள கவுக்கணுமா கவுத்துக்கோ, அவங்கள வச்சே உன் தலையை மிதிக்கிற. ஹல்லேலூயா. அவங்கள வச்சே உன் தலைய. விளங்குதா? ஆளுகையை திரும்ப நம்முடைய கையிலே கொடுக்கிறதற்கு நோக்கம் என்ன? எவன் அந்த ஆளுகையை கவிழ்த்து போட வேண்டும் என்று நினைத்தானோ அவன் தலையின் மீதே அடிமையின் ரூபமாய் இருக்கிற நம்மை அவர் ஆளுகை செய்யும்படியாக வைக்க விரும்புகிறார். எப்படி செய்ய முடியும்? மகிமை திரும்ப வந்தா தான் ஆளுகை திரும்ப. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ரைட்? ஓகேயா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. அந்த சியோன் பர்வதம் என்ன? வாசிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனம்.
நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும். அடுத்தது வாசிமா, அப்படியே தொடர்ந்து வாசி. பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஓகே, எங்க வந்து சேர்ந்தீங்க நீங்க? சரி, இப்போ இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கல, இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இது எதை விவரித்து சொல்லுகிறது? தேவனுடைய 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 தலைநகரத்தை இது விவரிக்குது. அவ்வளோதான், சிம்பிள். சியோன் மலை என்பது எது? தேவனுடைய தலைநகரம். அடுத்து சொல்லுதா, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக்கிய பரம எருசலேம் அதுதான். சியோன் மலை அவர் வாசமாயிருக்கிற ஸ்தலம் அதுதான். அவர் ஆளுகை செய்கிற ஸ்தலம் அதுதான். ஹல்லேலூயா. சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். வாசித்திருக்கீங்களா? எங்க வாசித்திருக்கீங்க? சங்கீதம் 110 நம்ம வாசிக்கிறோம், ரைட்? சியோன்ல இருந்து செங்கோலை அனுப்புவார். சியோன் மலை என்பது தேவன் ஆளுகை செய்கிற ஸ்தலம். இட் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் கிங்டம். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ரைட், ஆளுகையின் ஸ்தலம். இப்போ நீங்க அங்க வந்திருக்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, அவருடைய ஆளுகையை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்காக, உங்களை தன்னுடைய மகிமையினால நிரப்பி அவர் பயன்படுத்துவதற்காக. ரைட், நான் ஏற்கனவே சொன்னதை சொல்லிடுறேன். சாத்தான அவர் நினைச்சார்னா இப்போவும் ஒரே நிமிஷத்துல ஒரே நொடி பொழுதுல என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். ஆனா அவர் அப்படி அழிக்க விரும்பல. உங்களையும் என்னையும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவன் மீது ஆளுகை செய்ய வைக்க போகிறார். எப்படி ஆளுகை செய்ய வைக்க போகிறார்? வாசிங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க குழந்தையா இருந்தா ஆளுகை செய்ய முடியாது. யார் ஆளுகை செய்ய முடியும்? குமாரர் குமாரத்திகள் தான் ஆளுகை செய்ய முடியும். இப்போ நல்லா கவனிங்க, வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வசனத்தை நீங்க தமிழ்ல வாசித்தீங்கன்னா தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரை சொல்ற மாதிரி இருக்கு. ரைட், கரெக்டா? பக்கத்துல இருக்கவங்களை தட்டி கேளுங்க. முழிச்சிருக்கீங்களா? சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ரைட், என்ன சொல்லுது? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. How does it seem? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சிருஷ்டி அனைத்தும் காத்திருக்கிறதுன்றதான் நமக்கு தெரிகிற அர்த்தங்க. நான் தமிழில் வாசிக்கிற வரைக்கும் அப்படிதான் அர்த்தம் எனக்கு புரிஞ்சது. திடீர்னு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா அர்த்தமே வேற. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கலங்க, அங்கே சொல்லுது ஃபார் த சன்ஸ் ஆஃப் காட். உடனே நான் போய் தமாட்டமே தேடினேன், கிரேக்கத்தில் என்ன வார்த்தை வருது அங்கே? அது ஒரே வார்த்தையா? அது சிங்குலரா ப்ளூரலா? ஒருமை சொல்லா பன்மை சொல்லான்னு தேடினா பன்மை சொல், ஒருமை சொல் கிடையாது. ஒருமை சொல்லா இருந்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? கிராமர் டீச்சர் எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட், ஒருமை சொல், தட் இஸ் சன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருமை சொல். தமிழில் புத்திரர் அப்படின்றது ஒருமைக்கும் யூஸ் பண்ணலாம், பன்மைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? புத்திரர்கள் அப்படின்றத பொதுவாக நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கறது இல்லை. புத்திரர் அப்படின்றதான் என்ன பார்க்குறோம்? ஒருமை சொல்லுக்கும் அதான் பயன்படுத்துகிறாங்க, பன்மைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் தமிழில் மொழிபெயர்த்த உடனே நம்ம அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிறோம். பட் உண்மையான அர்த்தம் என்னென்று சொன்னால், all of creation is waiting for the sons of God to be revealed. Hallelujah. தேவனுடைய குமாரர் குமார்த்திகள் வெளிப்படுவதற்காக சிருஷ்டி அனைத்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? காத்து கொண்டிருக்குதாம். அதுதான் அங்க இருக்கிற அர்த்தம். விளங்கிட்டீங்களா? எதுக்காக காத்திருக்குது? வாசிமா, தொடர்ந்து வாசிமா. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது.
யாருங்க கீழ்ப்படுத்தினா அந்த சிருஷ்டிப்பை அழிவுக்கு? தேவன் கீழ்ப்படுத்தினாரா? சீயோன் விசுவாச தேவாலயமே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சிருஷ்டிப்ப யாருக்கு தேவன் அடிமைப்படுத்தி கொடுத்திருந்தார்? மகிமையோடு இருந்த ஆதாமுக்கு சிருஷ்டிப்பு அனைத்தும் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடிமையாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்ததா? இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாம் தலையின் மேல் இருந்த ஆளுகை யார் கைக்கு போச்சு? கர்த்தர் கையிலிருந்து, தேவன் கையிலிருந்து சாத்தான் கைக்கு போயிருச்சா? இப்போ அவன் தான் சிருஷ்டிப்பா ஆளுகை செய்ய ஆரம்பிச்சான். மரணம் ஆண்டு கொண்டது. கரெக்டா? இப்போ ஆதாமுக்கு கீழே இருந்த சிருஷ்டிப்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? சிம்பிளா கேட்குறேன். ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜாவை இன்னொரு ராஜா வந்து என்ன செஞ்சிட்டாரு? சிறை கைதியா பிடிச்சிட்டு போயிட்டாரு. ராஜா மட்டும்தான் அவருக்கு அடிமையா? ராஜாவுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இப்ப என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிட்டு போன ராஜாக்கு அடிமையாயிருச்சு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப சிருஷ்டிப்பு அனைத்தும் யாராலே கீழ்ப்படுத்தப்பட்டது? தேவனாலே அடிமைத்தனத்துக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆதாம் ஏவாளினாலே அடிமைத்தனத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு மரம், அழகான மரம், பூ பூக்குது. நம்ம போய் பார்க்குறோம், சூப்பராக இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த மரம் இப்படியே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். வர்றவெல்லாம் யோசிப்பான், இது கோடீஸ்வரன் வீடு போல் இருக்குது, என்ன அழகாக மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அடுத்த நாளே பார்த்தா தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து, மேலே அழகாக இருந்த பூ கீழே விழுந்த உடனே நம்ம தோட்டத்தையே அலங்கோலமாக்கிடுது. கரெக்டாக? அதுதான் அடிமைத்தனம். வழங்குதா? எத்தனை பேர் புரியுது இப்போ நான் சொல்கிற காரியம்? அடிமைத்தனம் அங்கே தான் இருக்குது. ஆனால் சிருஷ்டிப்பு என்ன செய்தான்? அந்த அடிமைத்தனத்திலேருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்படணும்னா என்ன நடக்கணும்? தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் வெளிப்பட வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறதாம். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? ரைட்? ஏன் அப்படி காத்துக்கிட்டு இருக்குது? அந்த சிருஷ்டிப்புக்குள்ள தேவன் நம்மை கொண்டு சாத்தானா ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து கப்பலில் ஏறி போய் கொண்டிருக்கிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. எதுக்கு கொந்தளிக்குது? இயேசு கிறிஸ்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய், கப்பலில் வேற யாரும் இருந்திருந்தாலும் அப்படி ஒரு கொந்தளிப்பு வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் இவர் இருக்கிறாருன்றதுனால என்ன செய்யுது? கொந்தளிப்பு. ரைட்? இவரை செய்ய அழைக்கப்பட்டதை செய்ய விட கூடாது. சீஷர்களெல்லாம் ஐயோ அம்மான்னு புலம்புறான். இவர் என்ன செய்கிறாரு? எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து சொல்கிறாரு, இறையாதே, அமைதலாயிரு. இப்போ அவர் சிருஷ்டிப்பை மட்டும் ஆளுகை செய்யலை, அந்த சிருஷ்டிப்பு யாருக்கு அடிமையாக்கப்பட்டு இருக்கிறதோ அவன் மீதும் அவர் ஆளுகையை எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா! புரியுதா உங்களுக்கு? வழங்குதா? ஆளுகை யார் மூலமாங்க நடக்கும்? யார் மூலமா நடக்கும்? மீட்கப்பட்டிருக்கிற புத்திரராகிய உங்கள் மூலமாயும் என் மூலமாயும் தான் நடக்க முடியும். அதுக்காகத்தான் மகிமையை நம்ம மேல ஊற்றேன்றாரு. அல்லேலூயா! புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். எதை ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள்? எந்த சிருஷ்டிப்பு அடிமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குள் தேவனுடைய ஆளுகையை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ அந்த அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நாளைக்கு நம்ம தியானிக்க போகிறது அதன் பலன்கள். அதோட முடிஞ்சது. நம்ம நாளைக்கு நல்ல ஒரு ஆராதனையோட முடிக்க போகிறோம். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். ரைட்? இதுக்கு மேலே நான் உண்மையிலே சொல்கிறேன், ஐ எம் லேர்னிங் டொமினியன். இது வரைக்கும் நான் அதிகாரத்தை பற்றி ரொம்ப பேசியிருக்கேன், அதிகாரம் எடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த அதிகாரத்தையும் கடந்து ஆளுகை. ரைட்? நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சாட்சி நாளைக்கு சொல்கிறேன். ஆளுகை செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சாத்தான் மீது ஆளுகை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஆளுகை செய்யணும்னா மகிமை நமக்குள்ளே இருக்கணும். ரைட்? இப்போ அந்த மகிமையை
யாருக்கு கொடுக்கிறார்? வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி ஆனவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. ஒரு நிமிஷம், என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? ஒரு குழந்தை இருக்கிறான், அவனுக்கு பயங்கர செல்வந்தனான ஒரு தகப்பன் வந்து கோடி கணக்கில் சொத்து வச்சுட்டு மறிச்சிட்டார். இந்த பிள்ளைக்கு 3 வயசுன்னு வச்சுக்கோ. கோடி கணக்கில் இருக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு வருது? பிள்ளைக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இப்போ நடக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? சிறு வயது, மெச்சூரிட்டி இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, சுமக்க முடியாது. அப்படின்றதுனால அவன் யாருக்கு சமமாக இருக்கிறானா? வீட்டில் சுதந்திரமே இல்லாமல் இருக்கிற அடிமைக்கு சமமாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? இதான் நான் சொன்னேன். வசனம் சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் புத்திரர் குமாரர் அப்படின்ற 2 வார்த்தைக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் எல்லாரும் பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு நாம் குமாரர் குமாரத்திகள் என்ற அந்த முதிர்ச்சியின் ஸ்தானத்துக்கு வரலனா, நீங்களும் நானும் சுதந்திரத்தை உடையவர்களாக இருந்தும் அடிமைக்கு சமமாக இருக்கிறோம். விளங்கிட்டா? ரைட்? அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன செய்யணும்? நான் ஆவியினால் நடத்தப்பட்டு உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்பட்டு நான் அந்த மகிமையை சுமக்கும் ஸ்தலத்திற்கு ஆவியானவர் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் அனுமதி கொடுக்கணும். விளங்கிட்டீங்களா? என் விருப்பத்திற்காக வாழ்வேன் என்று சொன்னால் நீங்கள் குமாரர் குமார்த்திகளாக மாற முடியாது. என் விருப்பம் அல்ல, சித்தம் செய்யப்படட்டும் கையை உயர்த்த ரெடியாக இருக்கிறவங்க வந்து மகிமையாக அனுபவிப்பாங்க. ஹல்லேலூயா. வழங்குதா? அவங்க தான் நடத்தப்பட முடியும். ரைட்? இப்போது அங்கே சொல்கிறாரு, வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிக்கலாம். சுதந்திரவாளியாக இருக்கிறவனுக்கும் இவனுக்கும் அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் வித்தியாசமே கிடையாது. அடுத்தது, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது, சொல்லுங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்? அநேக புத்திரர்களை மகிமைக்குள் கொண்டு வரும் பொருட்டாக அவர் குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. குமாரன் வந்தாரு, மீட்டெடுத்தாரு, சும்மா விட்டுட்டு போல, பரலோகத்துக்கு போய் பிதாவின் இடத்தில் பெற்று பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார் நம்ம மேலே. அவர் ஊற்றலைன்னா நம்ம வளர்ந்திருக்கவே மாட்டோம், வளர்ந்திருக்க முடியாது. ஆனால் அந்த ஆவியை நமக்குள் ஊற்றி நம்மை வளரச் செய்து புத்திர சுவிகாரத்தை அடையும்படி செய்து இன்னைக்கு மகிமையை நம்ம தரித்து கொள்ள நாம ஆயத்தமாக்கி வச்சிட்டார். ஹல்லேலூயா. வாசிங்க. இன்னைக்கு காலையிலே பாஸ்டர் வந்து அந்த கபோத் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. கிரேக்கத்தில் டாக்ஸா, எபிரேயத்தில் கபோத். கபோத் கபோத் ரெண்டும் சொல்லப்படும். அது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெயிட்டி. அந்த மகிமை என்பது கனமுள்ளதாக இருக்கிறது. கனமுள்ள ஒன்றை பலவீனமான ஒன்று மீது வைத்தால் என்ன நடக்கும்? கீழே இருக்கிற பாத்திரம் உடஞ்சிரும். வழங்குதா? அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை குமாரர் குமாரத்திகள் என்ற ஸ்தானத்துக்குள்ள மாற்றி நம் மீது அந்த மகிமையை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. வழங்குதா? இப்போ வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜான் சாப்டர் 17 verse 22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ரைட்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்.
ஸோ அவர் சொல்றார், பிதாவே நீங்களும் நானும் எப்படி ஒண்ணா இருக்கிறோமோ அதே போல இவர்களும் உம்மோடு ஒன்றா இருக்கும்படியாக நான் என்ன செஞ்சேன், எனக்கு கொடுத்த மகிமையை நான் ஷேர் பண்ணிட்டேன் தாப்புறேன். அல்லேலூயா. விளங்குதா? தேவன் ஏதோ நல்ல திறமசாலியான பிள்ளைகளை நான் வளர்த்தெடுக்கிறேன்னு சொல்லி உங்களை வளர்த்தெடுக்கலைங்க. தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, தன் குமாரனிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொண்டு இழக்கப்பட்ட ஆளுகையை மறுபடியும் இந்த உலகத்திலே ஏற்படுத்துவது தான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விளங்குதா? உலகம் பிசாசின் கீழே தான் இருக்க போகுது. இது அக்கினிக்கு இரையாக்கப்படும் வரைக்கும் சாத்தானுடைய கையில தான் இருக்க போகுது. அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்ய போறான், கள்ள தீர்க்கதரிசி வர போறான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அதற்குள் ஒரு சந்ததி எழும்பி அந்த ஆளுகையின் கீழும் எங்கள் தகப்பனுடைய ஆளுகை இதை காட்டிலும் மேலான ஆளுகை என்று வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியா இருக்கும்படி உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? அவர் யுகா யுகமா ஆளுகை செய்யறதுல பெருசு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ சாத்தான் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல போய் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆளுகை பெருசு இல்லை. ஏன்னா அவன் தள்ளப்பட்டுட்டான். கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து, சாத்தான் 3 பேரும் எங்க போயிட்டாங்க? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல், முடிவில்லாத குழிக்குள்ள தள்ளப்பட்டாங்க. அப்போ ஆளுகை செய்கிறது பெருசு இல்லை. இப்போ அவன் நம்ம தலை மேல கொட்டி, நம்மளை நெருக்கி, நம்ம குத்தி, நம்மளை பாடுபடுத்தி, நம்மளை என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம ஆளுகை எடுத்துக்கொள்றதுதான் முக்கியம். அவர் குமாரனை பார்த்து சொல்றார், சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சத்துருக்கள் எப்போ இருக்க போறாங்க? இந்த பூமி இருக்கிற வரைக்கும் தான் கிறிஸ்துவுக்கு சத்துருக்கள் இருக்க போறாங்க. அல்லேலூயா. அந்த சத்துருக்களை ஆளுகை செய்வது பரலோகத்தில் இருக்கிற கிறிஸ்துவனுடைய பொறுப்பா இருந்தால் அவர் எப்படி ஆளுகை செய்கிறார்னா, தாம் ஆளுகையை வைத்துக் கொள்ளவில்லை, அவர் நம் கையிலே ஆளுகையை தந்து ஆளுகை செய் மகனே மகளே என்று சொல்லி நம்மை ஆளுகிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொண்டீங்களா? எத்தனை பேர் அந்த ஆளுகைக்காக ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் அடிமை அல்ல, நாங்கள் அடிமை அல்ல, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட குமாரர் குமாரத்திகளா இருக்கிறோம். மகிமையை தரித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை தரித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அதுக்காகவே எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, அந்த நோக்கத்தை நாங்க தவற விட்டுறக்கூடாதே ஆண்டவரே. அந்த மகிமையை எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே, அந்த மகிமையை எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. pour out your glory Lord, pour out your glory upon me Father. அப்படியே திக்கு 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 எனக்கு உடம்பெல்லாம் எரியும், அப்படியே நடுங்கும். அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. புரியுதா? The glory is not in something you feel. The glory is in what you know you are called to. மகிமை எதிலே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்குள் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிவதில் தான் மகிமை இருக்கிறது. அறியாமையின் இருளை அகற்றி போட்டு அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்குள்ள கொடுத்துட்டாரு. இனிமேல நீங்க புறப்பட்டு போய் ஆளுகை செய்யுங்க. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஐயோ எனக்கெல்லாம் உடம்பு நடக்கல, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணலை, அப்போ எனக்கு ஒன்றும் கிடைக்கல போல இருக்கு, பக்கத்தில் இருக்க சிஸ்டருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க பலவீனமான பாத்திரமா இருந்தால் தேவனுடைய மகிமையை தாங்க முடியாமல் அவங்க அப்படி நடுங்கலாம். உங்களுக்கு நடுக்கம் வரலையா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் மகிமை எனக்குள்ளே ஊற்றி கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த மகிமை எனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. உணர்வு தாங்க வேணும், வேற எதுவும் வேண்டாம். அறியாமையின் இருளை, உங்க அறியாமையினால கட்டி வைத்திருந்த சாத்தானுடைய நுகங்களை தகர்த்தெறிங்க. You are not called to be subject, you are called to rule. Hallelujah. ஆளுகை செய்ய நீங்கள் பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்க தான் இந்த 2 நாட்களை விதைத்து வருகிற நீங்கள் தான் அநேகருடைய விடுதலைக்கு காரணமாக இருக்க போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் போது நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே என் சபையில் இப்படி தான் ஆண்டவர் இருக்கணும். நான் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லக்கூடாது. நான் சுகமாவாயாக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், நான் இன்னும் ஜெபம் பண்ண சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் உடனே
அப்படியே மூஞ்ச சுழிச்சுக்காதீங்க, ரைட்? நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. ஆனால் நான் என்ன தெரியுமா விரும்புகிறேன், இந்த இடத்துல இருக்கிற மகிமையில் ஒருத்தன் உள்ள வந்தாலே அவனை விட்டு பிசாசு ஓடிடணும். ஒருத்தன் வியாதியோடு உள்ள வந்தானா, வந்துட்டிங்கிறது திரும்ப போகிறதுக்குள்ளே அவன் வியாதி போயிடணும், கேன்சர் போயிடணும், கட்டி மறைஞ்சிடணும், முடவன் மானை போல துள்ளி கொண்டு போடணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. விளங்குதா? எனக்கு பேரும் புகழும் கிடைக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு வேண்டியது என் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை இங்கே வெளியரங்கமாக வேண்டும். ஜாதிகள், ஜனங்கள், பூமியின் வம்சத்தார் யாவரும் அதை காண வேண்டும். அல்லேலூயா. விளங்குதா? புரிந்து கொள்ளுங்க. அதுக்காக தான் சொல்றேன், ரைட்? நான் நம்புறேன், யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஆர் கால்ட், யூ ஆர் அனாயிண்டட், காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ. நீங்கள் தான் அந்த சின்ன நெருப்பா இருக்க போறீங்க. அல்லேலூயா. அந்த நெருப்பில் எது பட்டாலும் நூல் பட்ட மாதிரி தெரிச்சு ஓட போகுது. அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, சாதாரணமானவர்கள்னு உங்களை லிமிட் பண்ணாதீங்க. யூ சர்வ் an unlimited God. அல்லேலூயா. ஜீவக்குரல் 14/1, மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.